வணக்கம் நேயர்களே. நடுக்கடலில் கப்பலுடன் மோதிய படகு, ஒருவர் உயிரிழப்பு, இருவர் காணாமல் போயுள்ளார்கள். மற்றவர்களுக்கு என்ன ஆனது என்பது தொடர்பாக இணைந்திருக்கின்றோம் இந்த செய்தியோடு. கடந்த 12ஆம் தேதி மீன்பிடி தொழிலுக்காக 5 பேருடன் சென்ற படகு காலநிலை அனர்த்தம் காரணமாக, கனத்த மழை காரணமாக எங்கே செல்வதென்று தெரியாமல் திசை மாறி ஒரு பாரிய கப்பலுடன் மோதுண்டு அந்த படகில் இருந்த ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், இருவர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இது தொடர்பான ஒரு செய்தி இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையின் வாழைச்சேனை கடற்கரையில் இருந்து வளமையாக கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற படகுடன் 5 பேர் மீன்பிடிக்காக சென்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்ற காலநிலை மாற்றம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தினால் அந்த மீன்பிடி படகு திசை மாறி சென்று ஒரு கப்பலுடன் மோதுண்டிருக்கிறது. மோதுண்டதில் தான் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. இதில் நிந்தவூரைச் சேர்ந்த 47 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடையவர் காணாமல் போயிருக்கின்றார். மற்றும் 2 வைத்தியசாலையில் திருகோணமலையில் சிகிச்சை பெறுகின்றார்கள். மற்றவருக்கு காயம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இவர்களை தேடும் பணிகள் அது தீவிரமாக இடம்பெற்று வந்ததாக கடற்படை தெரிவித்தது. மிகுந்த சிரமத்தின் மத்தியில், கடினத்தின் மத்தியில் இவர்களை மீட்டதாகவும் கடற்படை தெரிவித்திருக்கிறது. எனவே காலநிலை மாற்றம் ஒன்று உருவாகின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்கள் மாற்று வேலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? கடற்தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு வானிலை அறிக்கை மூலமாக ஒவ்வொரு செய்திகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் கடலுக்கு செல்வதை தவிருங்கள், இந்த காற்று வீசுகள் அதிகமாக இருக்கிறது, கடல் கொந்தளிக்கும் நேரம் இருக்கிறது என்றெல்லாம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. இருந்தாலும் அதை கேட்காமலோ அல்லது அது தெரியாமலேயோ எங்களுடைய தொழிலாளர்கள் உறவுகள் கடலுக்கு செல்கின்றார்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்காக. இந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் திசை மாறி கப்பலுடன் படகுடன் காணாமல் போதல் அல்லது இவ்வாறான உயிரிழப்புகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதனால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவேதான் இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு பாரிய பிரச்சனையாக இலங்கையில் இருக்கும். ஏனென்றால் இலங்கையில் கடற்தொழிலை நம்பி வாழ்கின்றவர்கள் நிறைய பேர், கடற்தொழிலை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை இந்த காலநிலை மாற்றங்களால் அழிந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நிவாரணங்களை சரியான முறையில் கிடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள். வாழைச்சேனையிலிருந்து புறப்பட்டவர்கள் தான் இவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் சேர்ந்தவர்கள் இவ்வாறு இறந்தும் காணாமலும் போயிருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிகுந்த அவதானமாக எல்லோரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மேலத்திய நாடுகளில் நாங்கள் பார்ப்பது போல பனி, புயல், வெள்ளம் போன்ற காரணத்தினால் பல மக்கள் அழிகின்றார்கள், உயிரிழக்கின்றார்கள். அந்த நிலைமை இப்பொழுது இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா நாடுகளிலையும் விட இலங்கை கொஞ்சம் பாதுகாப்பானது, இந்த சமுத்திரத்தின் முத்து என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. ஏனென்றால் பெரிதாக இயற்கை அனர்த்தங்கள் எதுவும் ஏற்படாத நாடு என்ற பெயரை பெற்றது இலங்கை. ஆனால் அது இப்பொழுது தலைகளாக மாறுகின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் எங்களுடைய இயற்கை வளங்களை நாங்கள் அழித்த நடவடிக்கைகள் தான். எனவே நாங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருப்போமாக இருந்தால் இவ்வாறான அனர்த்தங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் செய்திகளுடன் இணைந்திருக்க டியூப் தமிழுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.